பிரைஸ் தி லார்ட். திருத்துவ தீர்க்க தரிசன ஊழியத்தின் சார்பாக உங்களை யாவரையும் நான் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறோம். உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்கிறதற்காக நான் உங்களிடத்திலே இந்த செய்திக்கு முன்பதாக சொல்ல விரும்புகிறேன். வருகிற மார்ச் மாதம் 3ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் ஒரு தொடர்ந்து காலை 9 முதல் இரவு வரைக்கும் 9 வரைக்கும் நம்முடைய பைபிள் ஸ்கூல் நடத்த இருக்கின்றோம். தங்கி படிக்க விரும்புகிறவர்கள் புதுக்கோட்டையிலே பைபிள் ஸ்கூல் நடத்த இருக்கின்றோம். சேர விரும்புகிறவர்கள் சேர்ந்து கொள்ளலாம். 3ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரைக்கும் சரியை 15 நாட்கள். இந்த 15 நாட்களுக்குள்ளாக சில முக்கியமான சப்ஜெக்ட்ஸை நாங்கள் கவர் பண்ணுவோம். அதுல முக்கியமான சப்ஜெக்ட்ஸை மட்டும் நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்ல விரும்புகிறேன். ஆண்டுடைய சத்தத்தை கேட்பது எப்படி, அதே போல ஆவிக்குரிய வரங்கள் பெற்றுக்கொள்வது எப்படி, ஆப்ரேட் பண்றது எப்படி, அதே போல ஆவியின் கனி, அந்த கனியில வளர வேண்டியது எப்படி, வேத ஆய்வு, சுவிசேஷ புஸ்தகம், அப்போஸ்தலர் நடபடிகள், வெளிப்படுத்தின விசேஷம், தானியேலின் புஸ்தகம், அதுக்கு பின்பு அழைப்பும் ஊழியங்களும், உங்களோட அழைப்பு என்ன, உங்களை குறித்த தேவனுடைய தரிசனம் என்ன, அப்புறம் அடிப்படை உபதேசம், சாபங்களும் ஆசீர்வாதங்களும், இவைகள் எல்லாமே நாங்கள் கவர் பண்றோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தை கவர் செய்கிறோம். ஆகையினால் சேர விரும்புகிறவர்கள் உடனடியாக சேர்ந்து கொள்ளலாம். ஏற்கனவே அட்மிஷன் நான் அனௌன்ஸ் பண்ணிட்டேன். பல பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் சீட்ஸ் தான் இருக்கு. சேர விரும்புகிறவர்கள் சேர்ந்து கொள்ளலாம். காலை 9 முதல் இரவு 9 வரைக்கும் தங்குகிறதற்கு நல்ல ஒரு மேட் கொடுத்துருவோம். நீங்க தங்கி கொள்ளலாம். வரும் பொழுது ஒரு பில்லோ, ஒரு பெட்ஷீட், உங்களுடைய பிளேட், இந்த 3 மட்டும் மறக்காம கொண்டு வாங்க. அதுபோல உங்களுக்கு 3 வேளை ஆகாரங்கள் நாங்க கொடுத்துருவோம். உங்களுக்கு வேண்டிய எல்லா நல்ல கருணைகளும் செய்யப்படும். ஸோ வாங்க, சேர விரும்புகிறவர்கள் சேர்ந்து கொள்ளலாம். நாங்கள் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தம் 20 ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுப்போம். 20க்கு மேலே நாங்கள் எடுக்க மாட்டோம். ஏற்கனவே 75% ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் சீட்ஸ் தான் இருக்கு. ஆகையினால அதை அனௌன்ஸ் பண்ணுகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை குறித்த அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுவாங்க. தொடர்பு கொள்ள வேண்டிய என்னுடைய மனைவியினுடைய நம்பர் இருக்கு, 9841833562. என்னுடைய மனைவியினுடைய அலைபேசி எண்ணை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். புதுக்கோட்டையிலே தங்கி படிக்கிற 15 நாள் வேத பாட வகுப்பு. மறந்து விடாதிருங்கள். 15 நாட்களுக்குள்ள கர்த்தர் உங்கள் அக்கினியாய், அக்கினி ஜுவாலையாய், கிருபை பெற்ற பாத்திரமாய், தேவனுடைய வரம் பெற்ற பாத்திரமாய் தேவன் உங்களை மாற்ற வல்லவரா இருக்கிறார். மார்னிங் 9 to night 9 வரைக்கும் எப்படி உட்காரலாம் நினைக்காதீங்க. டைம் போறதே தெரியாது. படித்த மாணவர்களை கேட்டால் அறிந்து கொள்ளலாம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தாமதிக்க வேண்டாம், உடனே பதிவு செய்யுங்கள். அதனுடைய ஃபீஸ் 5000 சொல்ல மறந்துட்டேன். நாங்கள் ஃபீஸுக்காக நடத்தல, தேவநாமத்தின் மகிமைக்காக உங்களை உருவாக்க வேண்டும், நீங்கள் எழுப்பி பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். உங்களுக்கு பின்னால பல லட்சங்கள் காத்திருக்கிறார்கள். பல லட்சங்களை தொடுகிறதற்கு கர்த்தர் உங்களை தூதனாய் வைப்பாராக. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். யாரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு தருகிற தீர்க்கதரிசன வார்த்தை 27ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். சாம் சாப்டர் 27 verse 3. எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன். ஒரு பாளையமே எனக்கு விரோதமா எழும்பினாலும் என் இருதயம் பயப்படாது. அப்படின்னா என் இருதயம் ஏன் பயப்படாது? என் இருதயத்துக்குள்ள கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். என் இருதயத்துக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. என் இருதயத்துக்குள்ள கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கிறது. என்னுடைய இருதயத்துக்குள்ள தேவனுடைய வாக்கு தத்தங்கள் இருக்கிறது. என்னுடைய தரிசனங்கள் இருக்கிறது. என்னுடைய இருதயத்துக்குள்ள அவருடைய விசுவாசம் இருக்கிறது. ஆகையினால நான் அவர் மேல நம்பிக்கையா இருக்கிறேன், நான் பயப்பட மாட்டேன். அப்படின்னா எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் பாளையம் போல எழும்பி, பெரிய பாளையமாகவே சத்துருக்கள் எழும்பி நிற்கிறார். உங்களுக்கு விரோதமா ஒரு பெருங்கூட்டம் எழும்பி நிற்குதா? வேலை ஸ்தலத்துல, தொழில, குடும்பத்துல, சொந்த பந்தங்களுக்கு நடுவுல, சுத்தி இருக்கிற ஜனங்களுக்கு நடுவுல ஏதோ ஒரு போராட்டத்தை சந்தித்து கொண்டிருக்கிறீர்களா? இவ்வளவு பெரிய கூட்டம் எனக்கு விரோதமா எழும்பி நிற்குது, நான் என்ன செய்வேன்னு தெரியலையே, வீட்டுக்குள்ள சமாதானமே இல்லை, என் காம்பவுண்ட்ல சமாதானமே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுகிறார். இன்றைக்கு என் கர்த்தர் ஒரு பதிலை கொடுப்பதை நீங்கள் காண கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. ஏன் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிறாய்? எனக்கு என் கர்த்தர் இருக்கிறார், என்னை கைவிட மாட்டார், எனக்கு ஒரு அற்புதம் செய்வார், என்னை கைவிடவே மாட்டார், இன்னைக்கு எனக்கு ஒரு அற்புதம் நடந்தே தீரும் என்று விசுவாசத்தோடு இருக்கிற மகனே, மகளே, நிச்சயம் உங்கள் கண்கள் அதிசயங்களை பார்க்கும்படிக்கு கர்த்தர் கிருபை தருகிறார். இந்த நாள் முடிகிறதுக்குள் ஒரு அற்புதம் நிச்சயம் நடந்தேறும். எவ்வளவு தைரியமா சொல்லுகிறார் பாருங்க சங்கீதக்காரன். எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படவே பயப்படாது. ஏன்னா என் இருதயத்தை நான் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துட்டேன். என் கர்த்தர் என் இருதயத்துக்குள்ள வாசம் பண்ணுகிறார். இந்த இருதயத்துக்குள்ள அவர் சிங்காசனம் போட்டு அமர்ந்திருக்கிறார். அவர் ஆளுகை செய்கிறார்,
அவர் ராஜரிகம் பண்ணுகிறார். எப்படி சொல்வீங்களா? பயப்படவே மாட்டீங்க. நின்று ஜெயிக்கு கிருபை தருவார். இது பார்த்து கொண்டிருக்கிற கடன்ல சிக்கி கொண்டிருக்கிற சகோதரா, கழுத்தை நெரிக்கிற கடன், நான் என்ன செய்யணும் தெரியல, போராடி கொண்டிருக்கிறாய். 90 நாட்களுக்குள் ஒரு அற்புதம் நடந்தேறி தீரும். கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு அடுத்த 30 டேஸ்ல அற்புதம் நடக்கும். ஏன்? நாளைக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவர். இன்றைக்கு நீ பரிசுத்தப்படுத்திக்கொள், நாளை தினத்தில் நடுவில் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். சொல்லும் பொழுது வானம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன். இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறது. வியாதி நீங்கி கொண்டிருக்கிறது. மருத்துவமனையில படுத்து கிடந்து பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு படுக்கை வியாதி படுக்கை முழுது மாற்றி போட்டு டிஸ்சார்ஜ் பண்ணுகிறார். இயேசுவின் நாமத்தில் உங்கள் கண்கள் அற்புதங்களை காணட்டும். தேங்க்யூ லார்ட். நன்றி. தேங்க்யூ லார்ட். ஆபரேஷன் கேன்சல் ஆகிறதுக்கு ஸ்தோத்திரம். பரலோகம் திறக்கப்பட்டாயிற்று. தமிழகத்தில் எந்த அசம்பாவிதங்கள் வரவழைக்கு என்று காப்பாராக, இரத்தத்துக்குள் மறைப்பாராக. Take this prophetic word. Amen. Have a blessed day.